பாருங்க, இந்த சிம்சோன் சில நாட்கள் கழித்து தன் மனைவியை பார்க்க வருகிற பொழுது அவன் மாமனார் அவளை வேறொருவனுக்கு கொடுத்ததினாலே மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் தாங்க முடியாத ஆத்திரத்தோடு கூட எப்படியாவது இந்த இனத்தையே அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி, ஏற்கனவே சிம்சோனை குறித்து ஒரு மறைமுகமான தேவ திட்டம் இருந்தது, இந்த பெலிஸ்தியர்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி. ஏன் இந்த பெலிஸ்தியர்கள் தேவ ஜனங்களுக்கு துன்புறுத்தலாய் இருந்தவர்கள், அவர்களை பயமுறுத்தி கொலை செய்து அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அளித்தவர்கள். சிம்சோன் மிகுந்த ஆத்திரம் அடைந்தவனாய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வாள் சேர்த்து 2 நரிகளாய் கட்டி அந்த நரிகளுடைய வாள்களுக்கு நடுவிலே பந்தத்தை கட்டி அதிலே நெருப்பை மூட்டி பந்தத்தை கொளுத்தி அந்த நரிகளை பெலிஸ்தியருடைய வேளாண்மைகளிலே ஓடவிட்டான். பிரியமானவர்களே, அந்த நரிகள் போன இடங்கள் எல்லாம் பெலிஸ்தியருடைய வேளாண்மைகள், கதிர்கட்டுகள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டன. பிரியமானவர்களே, அந்த நரிகள் போன இடங்கள் எல்லாம் அக்கினி பரவி சென்று முற்றும் முழுதுமாய் அழித்து போட்டது. பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நமக்கு பெலிஸ்தியரோடையோ எந்த இனத்தோடையோ எந்த மனுஷரோடையோ நமக்கு போராட்டம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. நம் எல்லாருக்குமே ஒரே எதிரி பிசாசு மாத்திரமே. பிரியமானவர்களே, அன்றைக்கு பெலிஸ்தியருடைய வயல் நிலங்களைப் போல இன்றைக்கு பிசாசின் வயல் நிலங்கள் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, தேசத்திலே பிசாசு பாவத்தை விதைத்து விளைந்து போய் இருக்கிறது. தேசத்திலே தீராத வியாதியை விதைத்து இன்றைக்கு விளைந்து போய் இருக்கிறது. சாபத்தை விதைத்து விளைந்து போய் இருக்கிறது. துணிகரமாய் மனுஷன் பாவம் செய்து பாவத்தில் எந்தவித உணர்வும் இல்லாமல் இருக்கும்படிக்கு இன்றைக்கு பிசாசானவன் விதைத்த நிலங்கள் வயல் நிலங்களாய் விளைந்து போயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிசாசுடைய வயல் நிலங்களை அழிப்பதற்கு, இந்த பிசாசுடைய வயல் நிலங்களை எரிப்பதற்கு, இப்பேற்பட்ட சத்துருடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு இன்னைக்கு நானும் நீங்களும் எரிந்து கொண்டு புறப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை சிம்சோன் அந்த நரிகளை சேர்த்து பந்தத்தை வச்சிட்டு நெருப்ப கொளுத்தாம விட்டிருந்தா அந்த நரிகள் போற இடத்துல ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது. ஆனால் நெருப்பு கொளுத்தப்பட்ட பொழுதுதான் இந்த நரி எங்கெங்கே போகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் பற்றி எரிய ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால், இன்னைக்கு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை நமக்குள்ளே இல்லாவிட்டால், பிசாசுனுடைய போராட்டங்களை முறியடித்து வயல் நிலங்களை தகர்த்து கர்த்தருக்காய் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், பூமியிலே அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. அன்றைக்கு இயேசு 70 பேரை நியமித்து 2 பேராய் அதிகாரமும் வல்லமை கொடுத்து சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அவர்களை அனுப்பினார். அவர்கள் போகிற எல்லைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். போகிற எல்லைகள் எல்லாம் வீடுகளிலே சமாதானமும் சுவிசேஷமும் பிரசங்கிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அவர்கள் திரும்புகிற பொழுது இயேசு சொன்னார் அவர்களை நோக்கி, இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, எரிந்து கொண்டிருக்கிற நரிகள் அன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு சத்துருக்களாய் இருந்த பெலிஸ்தியருடைய வயல் நிலங்களை அழிப்பதற்காய் எரிந்து கொண்டு போனது. போன இடங்கள் எல்லாம் தீ பற்றி எரிந்தது போல இயேசு 2 சீஷர்களாய் அனுப்புகிற பொழுது அதிகாரமும் வல்லமை கொடுத்து அனுப்பி அவர்கள் போகிற இடமெல்லாம் பிசாசு மின்னலை போல விழுகிறதை கண்டது போல நானும் நீங்களும் பரிசுத்தாவியிலும் வல்லமையிலும் வார்த்தையிலும் அக்கினியிலும் நிறைந்தவர்களாய் நானும் நீங்களும் புறப்படுவோமாய் இருந்தால், நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தின் தீப்பந்தம் நிச்சயமாய் சத்துருடைய விளை நிலங்கள் வயல் நிலங்களை எரித்து அவன் திட்டங்களை முறியடித்து கர்த்தருக்காய் ஒரு கூட்டத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கர்த்தருக்காய் ஒரு கூட்டத்தை அறுவடை செய்வதற்கு இன்னைக்கு தேவனுடைய வல்லமையிலும் அக்கினியிலும் ஆவியிலும் நிறைந்து எரிந்து கொண்டு போகிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே,